குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு தினம். மார்கழி பெருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது. இது ரொம்ப சிறப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லா இதுலேயும் நடந்து கொண்டு இருக்கிறது. சிவன் கோயில் விஷயம் எல்லா ஆலயங்களிலும் இப்போல்லாம் நடக்குது. இன்று மிகவும் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தெய்வமும் ஒன்று தான். வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்துவன் எல்லாம் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் 25/12/2024 டிசம்பர் மாதம் புதன்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 10ஆம் தேதி. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ், கிறிஸ்து ஜெயந்தி, அரசினர் விடுமுறை, தசமி திதி. இன்றைக்கி வந்து சித்திரை மாதம் திருப்பதி ஏழுமலையப்பன் சகஸ்ர கலச அபிஷேகம். இன்னைக்கு கடக ராசியிலேனும் விருச்சிப ராசியிலேனும் சந்திரன் இருக்க சுபகரங்களின் பார்வை பெறின் சுபிக்ஷ மழை வருஷிக்கும். மருத்துவ குறிப்பு: தினமும் காலையில் பல் துலக்கிய பின் வெறு வயிற்றில் பச்சை வெங்காயத்தை சாறு பிழிந்து 1 ஸ்பூன் தேன் கலந்து குடித்தால் பக்கவாதம் குணமாகும். இது ஆனால் கொஞ்சம் சளி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பக்கவாதம் குணமடையணுன்னா எனக்கு தெரிஞ்ச முடக்கட்டான் கீரையை தோசை ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. அதை செய்யுங்க. இதுவும் செய்து பாருங்கள். இப்போ வந்து தேய்பிறை, தசமி திதி. இன்றைய ராசி பலன்: மேஷம் வெற்றி, ரிஷபம் பாசம், மிதுனம் சுபம், கடகம் உயர்வு, சிம்மம் நட்பு, கன்னி அமைதி, துலாம் புகழ், விருச்சிகம் ஆதரவு, தனுசு மேன்மை, மகரம் நிம்மதி, கும்பம் செலவு, மீனம் போட்டி. இது வந்து அதே மாதிரி நாளைய விசேஷங்கள்: சர்வ ஏகாதசி. நாளைக்கு வந்து ஸ்ரீ ஆண்டாள் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகை எழுந்தருளுதல் ஸ்ரீவில்லிபுத்தூரில். இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் ஆண்டாள் அவதரித்து இந்த மார்கழி திங்களில் அவங்க நோன்பிருந்து ஸ்ரீரங்கநாதரை அங்கே வந்து ஆண்டாள் ரெங்கமன்னார் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருதுல. நாளைக்கு சர்வ ஏகாதசி. எலுமிச்சப்பழம் காலையிலும் காலை வெந்நீரிலும் மதியம் ஊரிலும் மாலை சர்க்கரை சேர்த்து சர்பத்தாகவும் சாப்பிட மூளை பலம் பெறும். எலுமிச்சை பழத்தை வந்து ராஜகனி என்று சொல்லுவாங்க. அது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதையும் இது பண்ணலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்கு நமக்கு வந்து ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கிறது. ஜனவரி இந்த மாதம் வந்து டிசம்பர் 31 இருக்குது. ஜனவரி மாதம் வந்து புதன்கிழமை பிறக்குது. அதாவது ஜனவரி 1 புத்தாண்டு. நாம் வந்து புத்தாண்டு வந்து தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, 31 செவ்வாய்க்கிழமை விட்டுட்டு புதன்கிழமை வந்து ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கின்றது. அதனால் அதுவும் ஆங்கில வருட பிறப்பு. எந்த வருட பிறப்பாக இருந்தாலும் நாம் முதலில் வந்து பூ, அரிசி பருப்பு, கல்லுப்பு, பூ, ஒரு வெல்லம் அதெல்லாம் நம்ம வாங்குறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. செல்வத்தை ஈர்க்கும் சக்தி நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்குன்னா ஒரே ஒரு செம்பருத்தி மலர்ச்செடி வீட்டில் வாங்கி அந்த இதழிலிருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வீட்டில் வைங்க. அதை நீங்கள் பறித்து சாமிக்கு வைக்கும் பொழுது தான் உணர்வீங்க. இருக்கிற வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் கடையில் வாங்கி வைங்க. அதே மாதிரி தை 1ஆம் தேதி கூடாரவள்ளி வந்து என்னைக்குன்னா கூடாரவள்ளி வந்து 27 மார்கழி 27 ஜனவரி 11ஆம் நாள் வந்து கூடாரவள்ளி. அதனால் வந்து இதை நம்ம இது பண்ணுறோம். இதை நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கு வந்து புதன்கிழமை கிறிஸ்மஸ். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் சுபநாள் போட்டிருக்கு. நாளைக்கு தான் தீபாவளி சர்வ ஏகாதசி.
அதனால் வந்து இதை நாம் இது பண்ணலாம். திருப்பாவை திருவம்பாவை நாம் வந்து இந்த மாதத்தினுடைய ஜனவரி மாதத்தினுடைய நம்ம முக்கியமான ஒரு நாளை பார்த்தோம். அதாவது ஜனவரி 10ஆம் தேதி கூர்ம தனிய நாள், சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி, புத்திரத்த ஏகாதசி, கெற்போட்ட முடிவு. அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் என்ன கிழமை உழுகுது அப்படின்னா, ஆருத்ரா அபிஷேகம் வந்து 12 இரவு ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை ஆருத்ரா தரிசனம், அன்னைக்கே பௌர்ணமி, போகி பண்டிகை. தை 1ஆம் தேதி கரிநாள், உத்தராயண புண்ணிய காலம், பொங்கல், இஷ்டி புஷ்ய பகுலம். பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் வந்து 11 to 12 ஃப்ரெண்ட்ஸ். கரிநாள் மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், கோபூஜை செய்ய வேண்டிய நேரம் 9:30 to 10:30. அதற்கு பிறகு காணும் பொங்கல். அதனால் வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்ல இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும்பான வரும் ஆரம்பையரும் கிடந்து எங்கள் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்வேணும். அதே மாதிரி நம்ம ஹயக்ரீவர் தாடிக்கொம்பு ஜாமஜெயம். கல்வி ஞானம் மேம்பட ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஸ்லோகம். ஞானானந்தமயம் தேவன் நிர்மல ஸ்படிகாக்ருத்தம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாவஸ்மகே. 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோயில், அருள்மிகு வேதமூர்த்தி மந்திரமூர்த்தி திருக்கோவில், தச்சநல்லூர், திருநெல்வேலி. அப்புறம் திருப்பாவை திருவம்பாவை ஒரு பாட்டாவது பாடலாம். அதாவது 14வது பாட்டு காதார். திருவம்பாவை வந்து சிவன் கோயிலில் படிப்பாங்க, திருப்பாவை வந்து விஷ்ணு கோயிலில் படிப்பாங்க. காதார் குளையாட பைம்பூன் கனலாட கோதை குழலாட வண்டின் குளமாட சீத புனலாடி சிற்றம்பலத்தாடி வேத பொருள்பாடி அப்பொருள் மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். இது வந்து 14வது பாட்டு திருவம்பாவை. சரி, திருப்பாவையில் நம்ம ஒரு பாட்டு படிக்கலாமா? இருபத்தி 2வது பாட்டு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியோருக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்த்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்படுவான் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். 16வது பாட்டு. 17வது பாட்டு. அம்பரமே தண்ணீரே சூரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா யறிவுராய் ஆட அம்பர மூடரு தோங்கியுலகளந்த ஒம்பர் கோமானே உறங்காதேல் எரிந்திராய் செம்பொற் கழலடிச் செல்வா பலதேவா உம்பியும் உறங்கேலோர் எம்பாவாய் எழுந்திரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பல்லாண்டு பாடுதலை வந்து பாடுனா அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. சாற்று பாட்டுகள். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டத்தின் தொல்மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு.
ஆண்டார் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் ஜோதிமணி மாடத் தோன்றும் ஊர் நீதியாய் நல்ல பத்தார் வாழுமூர் நான்மறை ஏழோதும் ஊர் வில்லிபுத்தூர் வேதக்கூனூர் பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காற்றும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்து மைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் ஒம்பு திருவாடிப்புறத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்பூதும் மாமுனி பெண்ணானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரங்கார்க்கே கன்னி யுகந்தளித்தாள் வாழியே மறுவாரிந்துருந் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பாதங்கள் வாழியே. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் மானிட்டைஸ் ஆகணும், ஆகி என்னோடய கஷ்டம் தீரணும்னு நான் மனதார அந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமி. அவர் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி வத்தலை கொண்டு போயிட்டாங்களாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப லேட்.